இந்த ரோ ஃபுல்லாக பழனிசாமி அண்ணனோட பார்டரில் இருக்கும். ஸோ அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம வீடு வரைக்கும் போகிறது எல்லாத்துலேயும் வாழைக்கட்டை இந்த மாதிரி சில ஐட்டங்கள், பல ஐட்டங்கள் உள்ளது. ஸ்பெஷல் ஐட்டம் ஏதாவது இருக்கானே? இந்த வேறு என்ன சம்திங் ரோஸு இந்த இதை தவிர இந்த இது கருவேப்பிலாம் சொன்னீங்களே இங்கேயும் இருக்குன்னு. இது தென்னம்பிள்ளை. இது ஒரு முக்கியமான தென்னம்பிள்ளை இருக்குது, அதை எடுக்கணும். அடுத்த வாட்டி கேம்ப் கார்டர் தான். வாழை இலை செழிப்பாக உள்ளது. அடுத்த தடவை இட்லிக்கும் மீன் குழம்புக்கும் இந்த வாழை இலை தான். குப்பையெல்லாம் கலெக்ட் ஆகி தனியாக வச்சுருக்காங்க. திஸ் தென்னம்பிள்ளை இஸ் சம்திங் ஸ்பெஷல். இது வந்து லேண்ட் வாங்கும் போது இருந்த தென்னம்பிள்ளை. என்ன யானை தின்னுட்டு மொட்டையாக இருந்தது தென்னம்பிள்ளை. இப்போ நான் வந்து தண்ணி விட்டு ஜீவாமரத்தை விட்டு 2 இலை வந்திருக்கு, 3வது குத்து வந்துருக்கு. ரைட். இந்த இதெல்லாம் சொன்னீங்களே கருவேப்பிலை, அது எங்கே இருக்குது? இருக்கு, மிஸ் பண்ணல, அதுக்கு தான் சொல்கிறேன். மிஸ் பண்ணாலும் நான் சொல்லணுமா இல்லையா? திருப்பி இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வாழைக்கட்டை மட்டும்தான். வாழைக்கட்டை, சோளம், வேறு என்னண்ணே இதுக்குள்ள என்ன இருக்குது? சோளம், வாழைக்கட்டை, உளுந்து அங்கங்கே விடுது. நேற்று பார்க்கும் போதுக்கும் இப்போ பக்கம் வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. நிறைய இப்போ தான் வெளியே வர ஸ்டேஜில் இருக்குது. இது வந்து ஃபீல்டு நம்பர் 4. வாழைக்கட்டை மட்டும்தான் இருக்கு. இந்த வரேண்ணே வாழைக்கட்டை மட்டும் வரிசையாக இந்த பைப்பு கிட்ட ஊனப்பட்டிருக்கு. முட்டைக்கோஸ் போடுறதுக்காக வச்சுருக்காங்க அந்த லேண்டை. ஸோ வாழைக்கட்டை மட்டும் வரிசையாக அந்த ட்ரிப்பு ஒயருக்கு மேலே இருக்கிறது கண்ணுக்கு இது எளிதாக தெரிகிறது. எப்படி தமிழ் அதுலேயே எழுதிடுறியா? நீனா சொல்லிக்கிறியா? இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கோம்ல அப்படியே. அப்படியா? அதான் இது தஞ்சாவூர்லேருந்து வாங்கிட்டு வந்து சாமான் வாங்கி கொடுத்த கருவேப்பிலை, நாட்டு கருவேப்பிலை. பார்த்துக்கோங்கப்பா, நாட்டு கருவேப்பிலை மீன் குழம்புக்கு சிக்கனுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இது ஒன்று தான் இருக்குது இந்த லேண்டுக்கு. ஒன்று தான் இல்லை, நிறையா இருக்குது. நிறையா இருக்குது, சாரி. எல்லாம் உள்ளுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. அவங்க லெஃப்ட் கையில் இருக்கிறது துவரை, இது தட்டைப்பயிறு, இது கருவேப்பிலை. அது கருவேப்பிலை. சாமானை கொடுத்துட்டு கருவேப்பிலை. அடுத்த குண்டுக்குள்ளே போனால் அதுக்குள்ளேயே ஒரு கருவேப்பிலை இருக்குது. ஸோ முன்னாடி சொன்னபடி இங்கே கருவேப்பிலையை காணோம். இங்கே அங்கே வச்சு காட்டுங்க. எங்கே இருக்கு? எங்கே? அங்கே இருக்கா? சரி. ஸோ அங்கே இருக்குது. ஜூம் அவுட் போனால் கண்டிப்பாக தெரியும். அதை சுற்றி இருக்கிற வேலிகள் தெரிகிறது. அண்ணா என்னண்ணா சப்பாத்தி தோசை ஊற்றி சொல்லிங்களா? என்ன வெளியே போய் சாப்பிட்டுக்கலாமா? சரி, ரைட்டு. அவருக்கு சாமான் வாங்கி கொடுத்த 1/2 கிலோ விதையில அவத்தி விதையில இது ஒன்று தான் முளைச்சி இருக்கிறது. கருவேப்பிலை இருந்துச்சு. இந்த இருக்கு கருவேப்பிலை. இந்த மாதிரி சின்ன சின்னமாக நடுவில் ஒளிஞ்சிருக்கு. எல்லாம் பெருசாக வளர்ந்தாதான் எல்லாம் தட்டை பயிர் மூடிட்டு இருக்கு. இதுதான் கருவேப்பிலை ஒன்று வந்திருக்கு. நாட்டு கருவேப்பிலை தானா?
இப்போ இங்க நம்ம பார்த்ததெல்லாம் இங்கிட்டு இருக்க நாட்டு கருவேப்பிலை, அங்க இருக்கதான் செங்காம்பு. செங்காம்பு ரைட். அங்க நேத்து போட்டாச்சு இல்ல, அதுதான் செங்காம்பு. இதெல்லாம் நாட்டு கருவேப்பிலை. சரி ரைட்டு. இது சோத்து கத்தாழை. இது சோத்து கத்தாழை. திஸ் இஸ் ரைஸ் கத்தாழை. இந்த தக்காளி தன்னால முளைச்சது. அப்படி சத்தமா சொல்ல வருது. இதுதான் எல்லாத்துக்கும் காரணம். சும்மா பட்டையை கலப்புவாரு. மீனெல்லாம் அடிச்சுக்க சான்ஸே கிடையாது. தன்னால முளைச்சு தானா வந்த முளை. எருவில் உள்ளது விதை முளைச்சது. இப்ப அங்க இல்ல அந்த அது 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 இதுக்கு அந்த சைடு இருக்காது. சீக்கிரம் சீக்கிரம் 10 நிமிஷம் தான் இருக்கு. கத்தி மேல நிக்கிற மாதிரில இருக்கு. இது நான் வாங்கிட்டு வந்த தஞ்சாவூர்ல இருந்து பட்டுக்கோட்டையில வாங்கிட்டு வந்த சோத்தி கண்ணு. ஒரே இடமா போட்டு முளைக்க வச்சு பிடிங்கி நடலான்னு இருக்கேன். நான் வந்து தஞ்சாவூர்ல இருந்து பட்டுக்கோட்டையில இருந்து சாம்பிளுக்கு வாங்கிட்டு வந்தது வாங்கி போட்டிருக்கிறது நல்லா முளைச்சிருக்கு. தென்னம்புள்ள இது பட்டுருச்சு. தென்னம்புள்ள பட்டுருச்சு. அதுக்கு வந்து கீழே மூங்கி இலை வர கொடுத்துருக்காங்க. இந்த இந்த செண்டு பூ வந்து நவீனத்தான் கொடுத்த விதையில போட்டா செண்டு பூ. பழனிசாமி என்ன கொடுத்த கீரை விதை. இந்த கத்து கத்துது. முட்டைகோசு கட்டையை வெட்டிட்டு சும்மா கொண்டாந்து வச்சிருந்தது. கட்டை மட்டும் முட்டைகோசு துளுத்துருக்கு. சரி ரைட்டு. இந்த வரிசைக்கு வந்தோம்னா இது வந்து 1 2 3 அப்படிதான். இது வந்து லேண்ட் நம்பர் 4, ஃபீல்டு நம்பர் 4. இந்த இதுல வந்து தென்னம்புள்ளைக்கும் தென்னம்புள்ள நடுவில் இருக்கு. இங்கிட்டு வாழைக்கட்டை அங்கிட்டு வாழைக்கட்டை, மேலே நிழல் இருக்கு, கீழே வந்து தட்டைப்பயிறு. சரி ரைட்டு. அங்கிட்டு துவரை. சரிவா அந்த வயலுக்கு லெஃப்ட்ல ஃபுல்லாவே அதே தான். துவரை இருக்கு. கீரை அதை போட்டுட்டியா? இந்த முளைச்சிருக்கு. இந்த கீரை அதில் போட்டு மிஸ்டர் நெல்ஸ் பண்ணது. See some கீரை. This will taste better. முளைக்கீரையில சிவப்பு வெரைட்டி, பச்சை இல்லை. முளைக்கீரையில சிவப்பு வெரைட்டி, பச்சை இல்லை என்பது மிஸ்டர் ஜெரம் அவர்களின் கூற்று. இது வந்து முன்னாடி நட்ட செவ்வாழை கரெக்டா? இது நேந்தரை முன்னாடியே நட்டதுனால இதெல்லாம் பார்டருக்கு அப்போவா வாட்டியிருந்தது. இதுதான் காத்தடிச்சதுக்கு அடையாளம். ஆமா பிச்சுக்கிட்டு போய் பிடிக்கிட்டு இல்லைன்னா பிச்சுக்கிட்டு கட்டை நல்லா இருக்கு. எல்லாத்தையும் பிச்சு போட்ட மாதிரி இருக்கு. அவரை ரைட் ரைட் போகலாம் முன்னாடி போகலாம். முன்னாடி போங்க. நீங்கள் சொல்லிட்டே போனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுவும் அதே தான். வாழைக்காய் அதே இதுதான். இதை வந்து என்ன சொல்கிறது, மூங்கில் இலையை போட்டு மறைச்சிருக்காங்க. நம்ம வீட்டில் வளசரகம் வீட்டில் பண்ண மாதிரியே. ஓகே. தென்னம்பிள்ளைக்கு எல்லாத்துக்கும் மூங்கில் இலை போட்டிருக்கோம். மூங்கில் இலை எல்லாத்துக்கும் போட்டப்பட்டுள்ளது. இதுவும் அதே தான். நிறைய கிராப்ஸ் இருக்குது. எல்லாம் அதே துவரை, அவரை, ரை. இதோட ஃபீல்ட் நம்பர். இதெல்லாம் அதெல்லாம் அது சும்மா பூண்டு செடி. பார்க்க அழகா இருக்கிறது, அதான் கேட்டேன். இது வந்து ஃபீல்டு நம்பர் 3. இங்கே வந்து அவரை ஃபர்ஸ்ட். இது என்னது வரிசையா இருக்குது? என்ன இது? சோளம்மா. இது சோளம். ஒரு அண்ணன் கொடுத்த இது. ஒரு மாட்டுக்கு பிடிக்கும் போது சோளம் ஒன்று வெளியில வந்து விழுந்தது. அந்த சோளத்தை எடுத்து முளைக்க போட்டதுனால சோளம் முளைச்சிருக்கு. அரிசியா போட்டிருக்கீங்களா? அரிசியா இந்த சொட்டுக்கு நேரா போட்டிருக்கேன். இந்த இது வந்து இது அவரை வீட்டுக்கு வந்து அவரைக்காய்.
இது நல்லா இருக்கும் இந்த இடம். அந்த இடம் நல்லா இருக்கு. இது அவரை, இது சோளம் அவரை அக்கா. ஸோ இந்த ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா பார்டருக்கு பார்க்க தென்னை, வாழைக்கட்டைகள் ஊனப்பட்டுள்ளது. இது வந்து தென்னம்பிள்ளைக்கு குழி நோண்டப்பட்ட குழி. இங்கே இருந்தால் வாழைக்கட்டை போயிடுச்சு. இங்கே இருக்கிறது அறுத்து விட்டா வந்துவிடும். ஸோ இதுவும் செக்லிஸ்டில் இருக்குது. ஸோ திருப்பி நம்ம